जय गुरुदेव। जय गुरुदेव। जय गुरुदेव। गुड। जय गुरुदेव। जय गुरुदेव. जय गुरुदेव. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இன்னிதான் கிரியா முடிச்சுட்டு வந்தோம். நீ 22 பேர் வந்திருந்தாங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தட் டு சண்டே ஒருத்தர் இப்படிதான் இருப்பார். ஆன்லைன்ல சரி ஆஃப்லைன்லயும் சரி ஒருத்தர் பார்த்துக்கிறச்சே யூ ஹேப்பன் டு தட் யூ பிலாங் டு, நீ ஒரு தனி தீவு கிடையாது. யூ ஆர் தேர் வித் அதர். பாத்திரங்கள் தான் வேறு, அதில் இருக்கக்கூடிய அமுதம் ஒன்று தான். So we may be different vessels called this body, mind and emotions complex, but we are one and the same. The substratum of the energy is one and the same. Good. Now for the knowledge part of it. Once again, நான் பட்டினத்தார் தான் வரேன். பட்டினத்தார் அவர் பையன் அம்பலவான் கடல் கடந்த திரவியம் தேடி வீட்டுக்கு வந்த புறமா அப்பா என்னடா கொண்டு வந்தாங்க, ஒண்ணு கொண்டு வரலப்பாங்கிறப்ப he gets irritated. வரட்டி கொண்டு வர்றார். என்னடா என்ன வச்சு கொளுத்ததா இந்த வரட்டியை கொண்டு வந்திருக்கியா, என்ன பாடையில வச்சதா நிம்மதியா இருக்கியான்னு கேட்கிறேன். அப்பா என்ன பேசுகிறீர்கள் அப்படிங்கிற. பின் என்னடா யார் யாரோ எவ்வளவு பெரிய மணியும் விலை உயர்ந்த ரத்தினங்கள் அரபு குதிரைகள் இதெல்லாம் கொண்டு வந்துருக்க, சரி வெறும் வரட்டியை கொண்டு வந்திருக்கிய மூட்டை மூட்டையா? அப்பா என் அருமை தாய்க்குத்தான் தெரியும் அப்படின்ட்டு வந்துருவான். அப்புறம் அம்மா கிட்ட வந்து, அம்மா வடா வடா மகனே ரொம்ப இழைச்சு போயிட்டு அம்மா வருந்தி வந்து கொஞ்சுவாங்க, எல்லாம் குடிச்சிட்டு வர்றேம்மா அப்படி வாடா வாடா வந்து சாப்பிடு அப்படின்னுட்டு அவர் போவார். அம்மா அப்பா கிட்ட இந்த சிறு பேழை ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸ் இதை கொடுத்துட்டு அவருக்காகவே பிரத்யேகமா நான் வாங்கி வந்திருக்கேன் அவர் பிரசன்ட் பண்றதுக்கு. இது அப்பா கிட்டே கொடுத்துருக்கலாமே. இல்ல இல்ல உங்க மூலமா தான் கொடுக்கணும்ட்டு எனக்கு. அங்கே பட்டினத்து செட்டி தன்னுடைய வணிக வளாகத்துல வரட்டியை வச்சிருக்கேன் பார் அப்படின்ட்டு தூக்கி வீசுங்கடான்னு அந்த வரட்டியை தூக்கி அடிப்பார். அந்த வரட்டி உடஞ்சி அதுல இருந்து பொன்னும் மணியும் ரத்தினங்களும் அப்படியே பழியர்னு இறைக்கும். ஐயோ இப்பேற்பட்ட ஒரு பையனை நான் என்ன பேசிட்டேன், வரட்டி வச்சுட்டு எனக்கு சொல்ல என்ன சுடு சொற்களால் அவனை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஓடி வர்றார். எங்கே நம்பலவாழன், எங்கே அம்பலவாழன்? எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்ப குளிக்க போயிருக்க பையன் வருவான். எங்கே வந்தார்? அம்பலவாணன் மறைந்தார் திருவெண்காடராக. அப்போ இந்த நறுக்கோலை இந்த சின்ன பேழிய பையன் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னான். அது திறந்து பார்த்தா ஒரு பனை ஓலை, சின்ன நறுக்கோலை, அது எழுதியிருக்கு. அதோட ஒரு காதற்ற ஊசி வச்சிருக்கு. ஊசி காதில கட்டி, ஊசின்னு நம்ம தைக்கிற ஊசி, அது காதில கட்டி எதுல நூல் நுழைப்பீங்க, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்ட்டு இருக்கும். அதை பார்த்த மாத்திரத்திலேயே பட்டினத்தாருக்கு மிகப்பெரிய மாறுதல். பட்டினத்து செட்டி வணிக குலத்தின் தலைவராக இருந்தார். ஒரு நிமிடத்தில் பரதேசியாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அத்தனையும். அப்போ தன்னுடைய நெஞ்சுக்கு தானே அவர் உபதேசம் செய்கிறார். அதுதான் அற்புதமான பாட்டு. என் மனமே நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிப்பாய், அதுதான் முக்கியமானது. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று, பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும் நன்றென்று, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றே இரு, நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை, வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு என் நெஞ்சே அப்படின்னு புலம்புறார். இதை நம்ம மள்ள பார்க்கலாம். அதுதான் உண்மை. ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்று, ஏதோ ஒரு சக்தி தானா இந்த உலக சுழற்சியை நடத்திக்கிட்டே இருக்கு. இப்ப கூட பாருங்க, மெல்ல மெல்ல இலையுதிர் காலம் வந்து எல்லா மரங்களும் இலைகள்லாம் விழுந்துருக்கு. புங்க மரம், வேப்ப மரம், மாமரம்லாம் பூத்து குலுங்குது இளம் தளிரோட. அதை பாக்குறச்சே ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படி ஒரு சின்ன குழந்தைய பாக்குறப்ப நம்ம சந்தோஷம் நமக்கும் தெரியாம இருந்தோம், அது போல அழகான மாமரங்கள்லாம் பாருங்க அப்படியே பூ பூத்து அழகா இருக்கு, இன்னும் காயா உருவாது. அது போல ஒவ்வொரு சுழற்சி இருக்கு.
அது நல்ல மாம்பழமானது கனிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சுழற்சி அப்படியே வருது. அது போலத்தான் காலங்களும், வெயில் காலம் வந்துருக்கு, வெயில் காலம், அதுக்கப்புறமா மழைக்காலம். அது போல நம் வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சியை உள்ளடக்கியது. ஒன்றென்றிரு இதையெல்லாம் நடத்தக்கூடிய சக்தி ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் தெய்வம் என்று நான் கூப்பிடுகிறேன். நீ எந்த பேரை வச்சாலும் கூப்பிட்டு, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் தெய்வம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது. கர்த்தனது ஆணையால் கர்மம் பயன் தரல் உந்தி பெற, கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதான் உந்தி பெற. அந்த கடமை, அந்த கர்த்தனே ஒருவர் இருக்கிறார். அவனுடைய ஆணையினால் தான் கர்மங்களே நடைபெறுகின்றன. ஆனால் அந்த கர்மங்கள் ஜடம், நாம் மாற்றி அமைக்க முடியும் என்று பகவான் ரமணர் சொல்கிறார். அதுதான் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. முதல்ல ஒரு நம்பிக்கை வை. நம்ம பாபனம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பவுமே இந்த எக்ஸாம்பிள் தான் கிளாஸ் சொல்லுவேன். எல்லாருமே மெட்டர்னிட்டி வார்டுல இருந்திருக்கும். மெட்டர்னிட்டி வார்டுல வெயிட் பண்ணி இருந்திருக்கோம். உங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்கலாம். வெயிட் பண்றீங்க, ஐயோ எப்படி. அப்போ ஹாப்பியா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா, டென்ஷனோட இருக்கீங்களா, கையை பசிக்கிட்டு இருக்கீங்களா? அச்சோ என்னடா ஆகும் கடவுளே, இன்னமா இப்படி இருக்கே, ஒரு தவிப்பா இருக்கும். எஸ் ஆர் நோ? உண்மைதானே? அது கடைசியில டாக்டர் வெளியே வர்ற, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. அவங்க அப்பாவுக்கு உடனே கை கொடுக்குறாங்க, அழகான பெண் குழந்தை மகாலட்சுமி பிறந்திருக்கா. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த நொடியில் அம்மாடி அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு உங்களுக்குள் எழுந்து ஏதோ ஒரு சக்தியுடன் இணைகிறது. எஸ் ஆர் நோ? அது எந்த பேரை சொன்ன கூப்பிட்டுக்கோ, அப்பா கடவுளே, ஏதோ ஒரு சக்தி. தட் இஸ் a connectivity from the basic of your individual ஆன்மன் with the பரமாத்மா. ஏதோ ஒரு சக்தியை நீங்க வணங்குறீங்க, வணங்கல, தானா வெளிப்படுது. when the magnet decides, iron particle has no choice. Mind you, when the magnet decides, அவன் நினைத்தால் அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. Anything can happen. Anything what you call as a miracle is nothing. It can very much happen. அதனால் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம் சொல்றேன், நானும் அகிலாண்டேஸ்வரின்னு சொல்றோம். நடந்த ஒரு சக்தி இருக்கு. என்ன பிரச்சனை கூப்பிடுறோம்? பிரகாஷா விமர்சா. சிவசூத்திரன் ரொம்ப அழகா சொல்லுவார், பிரகாஷா விமர்சா. சிவா இஸ் a self effulgent. விமர்சா, அதை வெளிப்படுத்த ஒரு கண்ணாடி வேணும். நான் அழகா இருக்கேன்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம். உங்க அழகை எப்ப தெரியும் உங்களுக்கு? கண்ணாடியில பார்த்தா தான் தெரியும். அது போல பிரகாஷாயி சிவா, விமர்சாயி சக்தி. பிரகாசா தன்னுடைய அழகை சிவபெருமான் உணர வேண்டும் என்றாலும் சக்தி அங்கே தேவைப்படுகிறது. அதுதான் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று. பணம் தேவை, ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது, செல்வமே வாழ்க்கை ஆயிடாது. பசிச்சா நீ உணவு தான் சாப்பிட முடியும், கரன்சி நோட்டு சாப்பிட முடியாது. உணவு பொருளை வாங்க கரன்சி நோட்டு வேணும். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று, இது பட்டினத்தார் உணர்ந்து சொல்ற. நேத்து வரைக்கும் வணிக குலத்தின் தலைவனாக நான் இருந்தேன். அப்போ அங்க இருக்கிற மற்ற வணிகர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ராஜா. அப்போ பட்டினத்தோட அம்மா அழுவாங்க, மகனே நீ என்னை விட்டு போய்விட்டால் நான் எங்கே செல்வேனடா, பெற்ற வயிறு பற்றி எரிகிறதாடா. அப்போ அவர் சொல்வார், அன்னையே உமக்கு ஈமச்சடங்குகள் செய்யாமல் நான் இந்த எல்லையை விட்டு நீங்க மாட்டேன், இருப்பேன். அவங்க மனைவி கேட்கிறாங்க, எனக்கு என்னங்க கதி, எனக்கு ஒரு வழி சொல்லணும். உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று, பசித்தோர் முகம் பார். தன்னுடைய மனைவிக்கு அவர் கொடுத்த ஒரு ஞானம், பசித்தோர் முகம் பார். எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் உணவுப் பொருளை மாத்தி யாரெல்லாம் பசித்து வர்றாங்களோ அந்த பசியாற்றல் ஒன்றுதான் உன்னை ஞானத்திடம் சேர்க்கும் தன் மனைவிக்கு அவர் சொல்றார். உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று, பசித்தோர் முகம் பார். ஒருத்தர் பசிமா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கையை நீட்டினா இல்லைன்னு சொல்லாதீங்க. இறைவன் நீ உயர்வதற்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக அதை கருதி நன்றியோடு உங்களால் ஆனதை செய்ய, அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் இறைமை தானாக வெளிப்படும். நல் அறமும் நீதி கதைகள், நீதி நூல்கள் எத்தனையோ இருக்கு. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, நாலடியார்,
எவ்வளவு இருக்கு. திருக்குறள், திருக்குறளுக்கு மிஞ்சது ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட நீதி நூல்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற விதிமுறைகளை வகுத்திருக்கின்றன அனுபவத்தின் மூலமா. அந்த நீதி நூல்கள் சொல்லும் தர்மத்தின் வழியில் நடந்து வாழ்க்கை நடத்துவாயாக. பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும். யாரோட நட்பு வச்சுக்கிட்ட என் நல் குணங்கள் மேம்படுமோ அவர்களோட தொடர்பு வச்சுக்கோங்க. மத்தவங்களை வெறுக்காதீங்க. ஜெய் குருதேவ் சொல்லி விலக்கிடு. ஒருத்தோட பழகிறச்ச நம்முடைய பிராண சக்தி அதிகரிக்கும், நமக்குள் விரிவாக்கத்தை உணர வேண்டும், சுருங்கக்கூடாது. அப்படிப்பட்ட சக்தி நமக்கு அந்த உறவே தேவையில்லை. வெறுக்க வேண்டாம், ஒதுங்கி விடுங்க. பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும் நன்றென்று நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி இருந்தது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவார் கோடாமை சான்றோர்கள். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த பக்கம் பாவ புண்ணியம் தராசத்தட்டுல வச்சிருக்கேன், எது அதிகமாகுதோ எதுவும் அதிகமாகாம வாழ்க்கையில் இல்ல, ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். குருஜி சொன்ன அது ரெண்டுத்தையுமே ஏத்துக்கோ, ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போ. நமக்கு இட்டபடி என்று இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன். சைதை துரைசாமி அவருடைய ஐஏஎஸ் அகாடமியில எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆயிருக்காங்க. அவர் நிறைய கோச்சிங் கொடுப்பார், ஃப்ரீயா எல்லாம் கொடுத்திருக்கார். அவர் பையன் வெற்றி துரைசாமி அகால மரணம் அடைஞ்சார். எப்படி? ஏதோ சினிமாவுக்காக லொகேஷன் பார்க்க போயிருக்கா, சட்லஜ் நதியில விழுந்திருக்கு கார். மத்தவங்க உடம்புலாம் கிடைச்சிருக்கு, இவன் உடம்பே கிடைக்கல. 10 நாளா தேடிட்டு பார்த்தா பாறை கடியில இருந்து. யார் முடிவு பண்ணாங்க? சென்னையில இருந்து பிளேன்ல போறச்ச நினைச்சானா வெற்றி துரைசாமி நான் அப்பா வந்து மறுபடியும் பார்க்க மாட்டாங்க? இப்ப கிடையாது. நடு நீங்காமலே நம்ம தலையெழுத்து நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. செயல்பட்டழிந்தது திருச்செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், இங்கவன் கால்பட்டழிந்தது என் தலைமையில் ஐயன் கையெழுத்து. கந்தர் அலங்காரத்தில் அற்புதமா சொல்லுவார் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் தெய்வ பக்தி ஒன்றுதான் உங்களுடைய தலையெழுத்த மாற்ற முடியும். இங்கிவன் கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் தான் பிரம்மா. அப்பேற்பட்ட பக்தியில் தான் நீ வந்து இறைவனை உணர முடியுமே ஒழிய உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை. அதை தயவு செய்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப அழகா ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. கை ஒண்ணு செய்யுது, கண் ஒண்ணு பாக்குது, மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம பொய் பேசலாம், பொய் பேசுறது நாக்கு தவறதே கிடையாது. புலால் கமழும் நாற்றம் எடுக்கும் இந்த உடம்பை மேடுகொண்டு செவியொன்று கேட்க விரும்பும் யான். இது பூஜைன்னு சொல்லி உனக்கு செஞ்சுட்டு இருக்கேனே, என்ன நானே ஏமாத்துகிறேன்னு கட்சி ஏகம் பண்ணிட்டு பட்டினத்தார் இங்கேயும் புலம்புற. அப்போ நம்ம செய்யக்கூடிய பூஜை என்பது அதுதான் நம்முடைய நடு நீங்காமலே. குருஜி சொல்றார், accept the situation as it is. Don't ask why me, why me. Ask why not me. ஏன் எனக்கு இப்படி வந்துடுச்சு, ஏன் எனக்கு இப்படி வந்துடுச்சு. You go down, your energy goes down. Why not? இந்த அனுபவத்துல நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஏன் இந்த அனுபவம், இந்த துக்கமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. வாட் இஸ் த லெசன் தட் ஐ லேர்ன் ஃபார். ஆனா அந்த துக்கம் நடந்த டைம்ல கேட்காதீங்க. கொஞ்ச நாள் போய் மனசு ஆறுனதுக்கு அப்புறமா இட் ஹேப்பன், இட்ஸ் ஓகே, சோ வாட் நெக்ஸ்ட். அப்படி போனா தான் நம்மளுக்குள்ள தியானமானது மலரும். நாட்டம் என்றே அப்புறம் என்ன அந்த அற்புதமான நம்ம பாக்குறோம். நாம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம்பார் நல் அறமும் நட்பும் நன்றென்று நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றே இரு. நாட்டம் என்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு. பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லா உடலை. சத்குரு பாதம், Guruji gives you a cover promise. To reach you to the goal is my goal. I am a garbage collector. Give everything to me, I shall take care.
ட்ரெயின்ல ஏறிட்டு கூட என் பொட்டியை தலையில தான் வச்சு பண்ண நம்ம என்ன செய்யணும்? அவன் தான் மேல இறக்கி வையா, ஹாப்பியா உட்காருங்க. குருஜி சொல்றாரு, காலை நீட்டி உட்காரு. நான் தான் வண்டி ஓட்டிட்டு போறேன். ஐ வில் ரீச் யூ டு த கோல். முடியாது குருஜி. குருஜி வேண்டாம பிடிச்சிக்கிறேன், வேண்டாட்டு விட்டுறேன்னு. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. ஆக அதுதான் சொல்ற, நாட்டம் என்றே இரு. அந்த லட்சியம் என்னவா இருக்கணும்? ஒண்ணே ஒண்ணு. 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த, 60 வருஷத்துக்கு அப்புறமா எங்க இருக்க போ, அதுதான் நாட்டம். மனித பிறவியின் ஒரே லட்சியம் அதுதான். நான் யார்? நான் இந்த உடலா? இப்ப அப்பா அம்மா இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன தெரியுமா? 60 வருஷம் முன்னாடி. இந்த அப்பா அம்மா 60 வருஷத்துக்கு அப்புறம் என் கூட இருக்க போறாங்களா? எனக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வருதே, இந்த குழந்தை என்ன 100 வயசுக்கு அப்புறமா பார்க்குமா? தெரியாது, தெரியாது. அதுதான் நாட்டம். லட்சியத்தை கை கொள்வாயாக. நாட்டம் என்றே இரு. அதுக்கு என்ன? சத்குரு பாதத்தை நம்பு. They know the path. They have already treaded the path. They are showing us the path. This is was its ultimate. Take it from me. Human body, the nervous system alone has got the capacity to understand what you are in reality. You are part of the creator. You are not the creator. அந்த படைக்கும் ஆற்றல் படைப்பாளியின் பங்காக நாம் இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் சத்குரு பாதத்தை நம்பு. பொம்மலாட்டம் என்ற இரு பொல்லா உடலை. இந்த உடம்பு வந்து ஒரு பொம்மலாட்டம். செய்யறதா செய்யறோம். தினம் குளிக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். கோவிலை சுத்தமா வச்சுக்கணும். எந்த கோவிலாவது அழுக்கா நாத்தம் அடிக்கிறதா இருந்தா அந்த கோயில் போவோமா நாம? நானே பல கோயிலுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். தீர்த்த தொட்டின்னு இருக்கும், நம்ம மூலவரை சுத்தி வர்றச்சு. அந்த தீர்த்த தொட்டி ரொம்ப முக்கியம். அது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க நாத்தம் அடிக்கும். நான் சொல்லியிருக்கேன், சுவாமி தீர்த்த தொட்டி சுத்தம் பண்ணுங்க, நாத்தம் அடிக்கும். சாமி பாக்குறேன். ஆக இந்த உடல் என்ற கோவில் சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உடல் என்ற கோவிலை தூய்மையாக பராமரிக்கும் பொழுது நமக்குள் அந்த சந்தோஷமானது, பிராணசக்தி அதிகரிக்கிறது. பொம்மலாட்டம் என்ற பொல்லா உடலை, அந்த உடலுக்கு எவ்வளவு மரியாதை அவ்வளவுதான் அவங்களோட மரியாதை. கோவில சுத்தமா வச்சுக்கணும், வச்சுக்கோ, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, அது ஹார்லிக்ஸ், விதவிதமா ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இதெல்லாம் தேவையான்னு நம்ம யோசிக்கணும். தப்பு கிடையாது. அதுக்கு எவ்வளவு லிமிட்டோ அதுதான். பொம்மலாட்டம் என்னதான் நீ வச்சு பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா கூட, கோவிட் வந்தப்ப எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க. ஐ வாஸ் டூயிங் கவுன்சிலிங் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அதனால இந்த உடம்புக்கு எவ்வளவு மரியாதை அந்த மரியாதை தான். அதுக்கு மேல அதுக்கு மரியாதை கிடையாது. பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை. ஐயோ என் கண்ணியா, ஆமா நாத்தனார், என் பேத்தி, என் அவ்வா, மாமனார், மாமியார் எல்லாம் இருக்காங்க. மூச்சுக்கு வந்து மாண்புமிகு அவர் டாக்டரேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னங்க அது எப்பங்க எடுக்க போறீங்க? சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சிடுமா? இல்லாட்டி யாரும் வரணும்? இல்லைங்க, ஃபாரின்ல இருந்து வரணுங்க. ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்கீங்கல்ல, பத்திரங்க, பாத்துக்கோங்க, சீக்கிரம் முடிச்சிடுங்க. அது என்று ஆகிவிடுகிறது. மாண்புமிகு உயர் திரு டாக்டரேட் எல்லாம் ஆயிடுது. அது பொல்லா உடலை அடர்ந்து அந்த முடிஞ்ச அப்புறமா எல்லாம் எப்பங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரம் கழுவி வீட்டை சுத்தம் பண்ண, வேலையை பார்க்கலாம். அடுத்த ராத்திரிக்கு யாரும் டின்னர் எங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, செய்ய போறீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். அவங்க சாப்பிட்டு பை போயிட்டு வர போறோம் சொல்லக்கூடாது. துக்க வீட்டுல போறீங்க சொல்லக்கூடாது. அவங்க அப்புறம் போயிடுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த வீட்டுல அவங்க அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டும் விம்மி விம்மி இரு கை தலைமையில் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டும் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். இதுல நான் டிஸ்கரேஜ் பண்ண சொல்ல வரல, நிதர்சனமான உண்மைகள். நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். யார் யார் பேச்சு கேட்டு ஏமாத்திட்டு. இன்னைக்கு இருக்கிற மீடியா உங்களை பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கு. உங்களை அட்லீஸ்ட் நான் எழுதியானே இருந்தப்போ அந்த சினிமாவிலேயாவது நல்லது கெட்ட வில்லன் கூட நல்லவன் ஆயிடுவான். கடைசியில எம்ஆர் தான் நம்பியாரெல்லாம் கடைசி நல்லவர்கள் ஆயிடுவாங்க. சாரி சாரும்பாங்க, போலீஸ் புஷ் பண்ண வர்றேன்னு வருவாங்க. இவன் போலீஸே சுத்தம் பண்றாங்க. போலீஸ் திருடன், கடத்தல், கொலை இல்லாத ஒரு சீரியலாவது இருக்க. மனிதனையும் எங்கே தொலைந்தது? அதெல்லாம் போயிடுச்சு, கவலையே படாதீங்க. 42,000 வருஷம் கலியுகம் சொல்லியிருக்காங்க. அந்த காலச்சக்கரால பாத்தீங்கன்னா, குருஜி காலச்சக்கரம் நமக்கு எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 42,000 வருஷங்களை கொண்டது.
கலியுகம். இப்பதான் 5000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 36 வருஷம் பாக்கி இருக்கு. இப்பவே இந்த கதின்னா 66,999வது ஆண்டு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மைண்ட் பாக்கலிங். அது விட நம்ம ஒரு 10 சுழற்சி எடுத்துட்டு 10 சுழற்சி எடுத்துட்டு எல்லாம் அனுபவம் தான். பொம்மல பொல்லா உலகை அடர்ந்த சந்தை கூட்டம் என்ற இரு சுற்றத்தை வெறுக்க வேண்டாம். சுற்றத்தை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது. அவங்களுக்கு அவங்க குடும்பமே பெருசா இருக்கு. உன்னை பத்தி யோசிக்க யாருக்கு நேரம்? வாழ்வை குடம் கவிழ்நீர் ஓட்டம் என்று இரு. ஒரு குடத்தை கவிழ்ந்தா தடுதடான்னு தண்ணி வரும். எது வரைக்கும் தண்ணி வரும்? குடத்துல இருக்கிற தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் வரும். அது போல உனக்குள்ள இருக்க பிராண சக்தி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல இந்த உடலானது ஆடிக்கொண்டிருக்கும். காலா நியதி கலா வித்யா ராகா பஞ்ச கஞ்சுகாஸ் சிவசுத்ரன் ரொம்ப அழகா சொல்ற. அதனால இருக்கக்கூடிய காலங்களில் அவர் தன்னுடைய நெஞ்சோட புலம்புறார் பட்டினத்தார். எப்படிலாம் என் வாழ்நாளை தொலைச்சிருக்கேன், எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கேன், வியாபாரம்ங்கிற பேர்ல தர்ம தானங்கள் பண்ணினாலும் அதுல லாபம் வச்சு வித்திருக்கேன். இறைவா எனக்கு என்ன? ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார் நல் அறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றே இரு, நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை, வாழ்வை குடம் கவிழ்நீர் ஓட்டமென்றே இரு என்று அற்புதமாக பட்டினத்தார் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம உணர்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும். மனசுல எண்ணங்கள் குறையதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்தத்தை தானா தெரியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. எப்போ நிம்மதியா நமக்கு நாமளே இருந்தா தான். நமக்குள்ள நம்ம எப்போ இருப்போம்? மத்தவனை பத்தி சிந்திக்காம இருக்கிற வரைக்கும். அவ எப்படி போட்டிருக்க அந்த புதுசா வளையல் பேங்கிள்ஸ் மேல இன்னும் மேல எல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா யோசிச்சுட்டு இருந்தோம்னா மத்தவனை பத்திலாம் நினைப்போம். நமக்கு நினைப்பே வரும். அதனால எப்படி வாழணும்ன்றது தான் அற்புதமா இருக்கு. அது ஒரு சுதர்சன கிரியா வர்றச்ச உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போவீங்க. யோக நித்ரா. அந்த யோக நித்ராவில் என்ன அனுபவம் இருக்கோ அத நிறைய 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 தினம் பூராவும் இருக்க பழகிக்கணும். இட் இஸ் a secret I'm telling you. யோக நித்ராவில நீங்க என்ன ஆனந்தத்தில் இருந்தீங்களோ அந்த ஆனந்தத்தை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்த. ஒரு நாள் 2 நாள் வராது. பழகத்தான் வரும். உங்களுக்கான கடமைகளை செய்யணும். கடமைகளில் பந்தங்களில் மூழ்கிவிடாது. அதுதான் திக்வந்தனம். பாண்ட்ஸ் அண்ட் என்டாங்கிள்மெண்ட்ஸ். சரி, இது அற்புதமான பட்டினத்தார் பாடம். அப்படியே அசைப்படும். எப்பவுமே அந்த லட்சியம் நாட்டம் லட்சியம். அதுக்கு இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பத்திரமா ஆரோக்கியமா பாதுகாத்து வரணும் கடமை. Thank you, Arun. Thank you for the opportunity. Life is love. Life is joy. Life is enthusiasm. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Jai Gurudev. Thank you, sir. Thank you, Gurudev. Jai Gurudev. Atvarpai. வருஷாவோட பர்த்டே சார் இன்னைக்கு. அருண் இப்ப திருக்குறள் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. those who want they can join. மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மெசேஜ் ரெடி பண்ணி அனுப்ப போறேன். Thank you. Definitely. இன்னைக்கு வருஷாவோட பர்த்டே சார். வருஷாஸ் பர்த்டே. ஆதேனே வருஷா. Thank you, sir. வாழிய 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 வாழியவே, வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழியவே, குதித்தோடும் ஜீவநதி போல வாழியவே, குதித்தோடும் ஜீவநதி போல வாழியவே, துள்ளி குதித்தோடும் ஜீவநதி போல வாழியவே, துள்ளி குதித்தோடும் ஜீவநதி போல வாழியவே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. We all belong to you. We all belong to you.
ஹாப்பி பர்த்டே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஆனந்தத்தோட, ஆரோக்கியத்தோட, சந்தோஷமா எப்பவும் இருக்கும். தீர்காயுள். Thank you, sir. Thank you. தேங்க்யூ. ஜெயகுருதே. தேங்க்யூ சார். நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம் 7:14. ஜெய் குருதேவ். மீட் பண்ணிட்டுமா சார்? அந்த சர்வாங்காசனம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. முள்ள பத்மசாதனால பார்த்தா சர்வாங்காசனம் ஐ ஃபீல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க பசங்க எல்லாம், வர்ஷா, ஸ்ரீயா, they should attempt. This is the age. Or at least tell them, முதல்ல செவுத்து பக்கத்தில் நின்று ask them to prepare their body, slowly raising up their shoulders. Then automatically they're young, their muscular strength is there. They need to. அப்போ வந்து the whole body, the energy, the rages will become tejas. The energy will become, the rages energy will automatically become the shreyas. அது பேரு ஸ்ரேயஸ் ஆயிடும். ஸோ சர்வாங்காசனம் இஸ் இம்பார்ட்டன்ட். அது அட்டம் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஐம் ஜெய் ஷேரிங். சிரசாசனம் நீங்க வேண்டாம் சொல்லிருக்கீங்க. கழுத்துக்கு வேண்டாம். சிரசாசனம் வேண்டாம். சிரசாசனம் கலியுகத்துக்கு வேண்டாம். வேண்டாம். இல்ல, சர்வாங்காசனாக்கு செவர் யூஸ் பண்ண மாதிரி கேக்குறேன். ஆமா, உடம்பு மட்டும் மேல ஏற்றிட்டு போயிட்டு எவ்வளவு தூரம் மெடல ஏற்றிட்டு போக முடியும்? ஷோல்டர் வரைக்கும் பக்கத்துல, செவுத்து பக்கத்துல. அப்புறம் மெல்ல 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 லெட் தம் ட்ரை. ஏன்னா இப்ப ஹலாசனம் கிடையாது நமக்கு. ஹலாசனம் ட்ரை பண்றது இல்லை நாம. அதுக்கு பதில் நீங்க தண்டாசனம் ட்ரை பண்ணுங்க. டு பிளாங்க் அது ட்ரை பண்ணுங்க. பண்ணோம்னா தி பேக் மசில்ஸ் will be strengthened and then slowly they can come to the சர்வாங்காஸ். சின்ன பிள்ளைங்க பண்ணணும். அப்பதான் இந்த உடம்பு வயரியா இருக்கும். You can retain the prana at the navel point. Our navel point is the powerhouse of the body. Navel, you should be able to move the navel always to and fro at any age. The vitality will be there. The physical body may get aged, but the vitality will be there. The prana will be there. Thank you. Thank you. Even Kapalabhati கூட பண்றோம் சார் அப்பப்போ. It's very good. Very good. Kapalabhati is wonderful. It's very, very wonderful. That's very good. Kapalabhati is very important. ஜெய் குருதேவ். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். என் பண்ணிடுறேன் சார். ஜெய் குருதேவ்.